என் இளைய தலைமுறையே, மாறுவோம், மாற்றுவோம். நாம் வரலாற்றில் எத்தனையோ நேர்மையான மனிதர்களை பற்றி படித்திருக்கிறோம். நமது இதிகாசங்களிலும் கதைகளிலும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் வாழ்ந்த உன்னதமான மனிதர்களை கேட்டு வியந்திருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் நாம் வரும் புத்தகங்களில் தான் பார்த்திருக்கிறோம். நாம் வாழும் இதே காலகட்டத்தில் நம் கண் முன்னால் நீதிக்கு மண்டியிடா மறுத்து நேர்மையின் அடையாளமாக ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் சாணி அபேசகர். ஒருவேளை எதிர்காலத்தில் நமது நாட்டின் பள்ளி மாணவர்களின் பாடப்புத்தகங்களில் நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் இலக்கணமாக ஒரு அதிகாரியை பற்றி எழுத வேண்டும் என்றால் அங்கு முதன்மையாக இடம்பெறப் போகும் பெயர் இந்த சாணி அபேசகர் தான். இன்று இலங்கையின் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகளை மரண பயமின்றி வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர் எப்படி இலங்கை காவல்துறைக்குள் நுழைந்தார்? இவருடைய ஆரம்பகால பின்னணி என்ன? இவர் உண்மையிலேயே நேர்மையான அதிகாரியா அல்லது அரசியல்வாதிகளின் கைப்பாவையா என்ற அத்தனை கோணங்களிலும் இந்த காணொளியை நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பஞ்சமில்லாத இந்த காணொளியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள செல்லலாம். இந்த நேர்மையின் இலக்கணமான மனிதரின் தொடக்க புள்ளி எங்கு ஆரம்பமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாணி அபேசகர இலங்கையின் தென்பகுதியில் உள்ள காலி மாவட்டத்தில் பிறந்தவர். தனது ஆரம்ப கல்வியை காலியில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற வித்யாலோகா வித்யாலயாவில் கற்றார். அதன் பின்னர் தனது உயர்கல்விக்காக கொழும்பில் உள்ள புகழ்பெற்ற நாலந்தா கல்லூரியில் இணைந்தார். அங்கிருந்துதான் சாணியின் ஒழுக்கமும் சட்டத்தின் மீதான மரியாதையும் எதற்கும் அஞ்சாத குணமும் அவரிடம் வளரத் தொடங்கியது. கல்வி படிப்பை முடித்ததும் இலங்கை காவல்துறையில் உன்னதமான புலனாய்வு பிரிவில் பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு 1986 ஆண்டு அவர் ஒரு உதவி போலீஸ் அத்தியட்சராக தனது காவல்துறை பயணத்தை ஆரம்பித்தார். ஆனால் அவர் எடுத்தவுடனே ஒரு சொகுசான ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு பேனா பிடிக்கும் அதிகாரியாக மாறவில்லை. ஆரம்பத்தில் அவர் இலங்கை காவல்துறையின் மிக கடுமையான ஆபத்துக்கள் நிறைந்த அதிரடிப்படையான STF பிரிவிலும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிலும் பணியாற்றினார். மரணத்தின் விளிம்பில் நின்று கடமையாற்றும் அந்த கடுமையான சூழல் தான் பின்னாட்களில் எத்தகைய அதிகார மிரட்டல்களுக்கும் அஞ்சாத இரும்பு மனிதராக அவரை மாற்றியது. அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை 1999 ஆண்டு அரங்கேறியது. அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி பொலிஸ்மா அதிபராக இருந்த புண்ணியாடி சில்வா என்ற மூத்த அதிகாரி சாணி அபேசகர என்ற இந்த இளம் அதிகாரியின் அசாத்தியமான புலனாய்வு திறமையையும் எதற்கும் துணியும் நேர்மையையும் ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டார். சாணியின் திறமை CIDக்குத்தான் தேவை என்று முடிவு செய்து புண்ணியாடி சில்வா அவரது சிறப்பு வேண்டுகோளின் பேரில் சாணி அபேசகரவை CID பிரிவுக்கு மாற்றினார். சாணி அபேசகர தன் வாயால் புண்ணியாடி சில்வாவை என் குரு என்று எங்கும் பதிவு செய்யாவிட்டாலும் ஒரு திறமையான நேர்மையான அதிகாரிக்கு உலகிற்கு அடையாளம் காட்டிய தொழில்துறை வாய்ப்புகளை வழங்கிய ஒரு உன்னதமான வழிகாட்டியாக புண்ணியாடி சில்வா திகழ்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. CIDக்குள் நுழைந்த சாணி தனக்கென்று ஒரு தனித்துவமான விசாரணை பாணியை உருவாக்கி கொண்டார். அவர் ஒருபோதும் தனி மனிதராக நின்று பெருமை தேட விரும்பவில்லை. ஒட்டுமொத்த குழுவையும் அரவணைத்து செல்லும் ஒரு தலைவனாக மாறினார். அரசியல்வாதிகளோ வெளிசக்திகளோ எவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுத்தாலும் அதை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு ஆதாரங்கள் காட்டும் பாதையில் மட்டுமே பயணிப்பதுதான் சாணியின் பாணி. நீதிமன்றத்தில் எந்த ஒரு குற்றவாளியின் தப்பிக்க முடியாத அளவிற்கு துல்லியமான சாட்சியங்களை சேகரிப்பதில் அவர் கில்லாடியாக இருந்தார். அதைவிட முக்கியமாக தன் கீழ் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு முழுமையான விசாரணை சுதந்திரத்தை வழங்கினார். அப்படி அவர் உருவாக்கிய அந்த நேர்மையான CID படையில் அவருக்கு துணையாக அவரது வலதுகரமாக நின்றவர்தான் நிசாந்தடி சில்வா என்ற மற்றொரு மிகச்சிறந்த திறமையான அதிகாரி. சாணியும் நிசாந்த சில்வாவும் இணைந்து அமைத்த விசாரணை வளையம் என்பது இலங்கையின் வரலாற்றில் மிகப்பெரிய குற்றவாளிகளை எல்லாம் கூண்டிலேற்றியது. இலங்கையின் மிக மூத்த பத்திரிகையாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட வழக்கு, ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு மற்றும் கொழும்பில் 11 தமிழ் இளைஞர்கள் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் என அனைத்து கொடூரமான வழக்குகளை இந்த இரட்டை சிங்கங்கள் கையில் எடுத்தன.
இந்த வழக்குகள் ஒவ்வொன்றும் சாதாரணமானவை அல்ல. இவை அன்றைய ஆட்சியில் இருந்த அதிபர், பிரதமரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட வழக்குகள். குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் சட்டத்தின் கைகள் அவர்களை தொடும் என்று சாணி நிரூபித்து காட்டினார். இங்கிலாந்தின் புகழ்பெற்ற ஸ்காட்லாந்து யார்டு புலனாய்வு பிரிவுக்கு இடையான திறமை கொண்டவர் என்று நாட்டின் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாலேயே சாணி அபேயசேகர வர்ணிக்கப்பட்டார். அப்படியொரு காலகட்டத்தில் தான் இந்த நேர்மையான அதிகாரியின் விசாரணைகள் அப்போதைய அரசியல் புள்ளிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறின. 2019 ஆண்டு வரவிருந்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு காய்களை நகர்த்திய அரசியல்வாதிகள் சாணி அபேயசேகரவின் விசாரணைகள் தங்களது மரண சாசனமாக பார்த்தார்கள். ஏனென்றால் சாணி அபேயசேகர நடத்தி வந்த விசாரணைகள் அப்படியே தொடர்ந்தால் தேர்தலுக்கு முன்பாகவே அப்போதைய எதிர்க்கட்சியில் இருந்த மிக முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் பலர் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அது நடந்திருந்தால் அந்த தேர்தல் அவர்களின் அரசியல் எதிர்காலமே முற்றிலும் அழிந்திருக்கும். இதனால் சாணி அபேயசேகரவின் விசாரணைகள் தங்களது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் கனவை முற்றிலுமாக தடுத்துவிடும் என்பதை அவர்கள் மிக நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள். எப்படியாவது சாணி அபேயசேகரவை அவரது பதவியிலிருந்து விசாரணையிலிருந்தும் அகற்ற வேண்டும் என்று அரசியல் புள்ளிகள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக சாணி அபேயசேகர தனது நேர்மைக்காக மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த உலகத்தில் நேர்மையாக இருப்பதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் வேண்டும் என்பதை சாணியின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதிகார வர்க்கத்திற்கு எதிராக துணிந்து நின்றதால் அவருக்கு எதிராக பல பொய்க்குற்றச்சாட்டுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டன. அரசியல் செல்வாக்கு கொண்ட ஊடகங்கள் அவரை ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்ட அதிகாரி என்று சித்தரிக்க முயன்றன. அது மட்டுமின்றி அவருக்கு தரப்பட வேண்டிய பதவி உயர்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தொடர்ச்சியான கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன. இவ்வளவு நெருக்கடிகளும் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிந்தும் சாணி அபேயசேகர தனது கடமையில் இருந்தும் நேர்மையில் இருந்தும் ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை. தான் நம்பிய சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் அவர் உறுதியாக நின்றார். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அதிகார பலத்திற்கு முன்னால் மண்டியிட மறுத்து கம்பீரமாக நின்ற அந்த தருணத்தில் தான் ஒட்டுமொத்த தேசத்தையே முழுக்கிய அவரது விசாரணைகளின் திசையை மாற்றி அந்த பயங்கரமான சம்பவம் இடம்பெற்றது. 2019 ஏப்ரல் 21 அந்த கொடூரமான ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கையை நிலைகுலைய செய்தது. அதுவரை அவர் விசாரித்து வந்த அனைத்து அரசியல் கொலை வழக்குகளையும் விட அவரது வாழ்க்கையையே புரட்டி போட்ட போகும் ஒரு மகா சதியை நோக்கி அவரது விசாரணை திரும்ப போகிறது என்பதை சாணி அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த பயங்கரமான குண்டுவெடிப்புக்கு பின்னால் இருந்த உண்மையான முகமூடிகளை சாணி எப்படி கிழிக்க தொடங்கினார் என்பதை நாம் அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை ஒரு தொடராக இந்த காணொளியை தரவிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பாகம் 2 சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.